أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ولقد أرسلنا نوحا إلى قومه إني لكم نذير مبين. திண்ணமாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம் தூதராக அனுப்பினோம். அப்போதும் மக்களின் நிலைமை இவ்வாறே இருந்தது. நூஹ் கூறினார், ألا تعبدوا إلا الله إني أخاف عليكم عذاب يوم أليم. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணியாதீர்கள் என்று நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் ஆவேன். இல்லையானால் துன்புறுத்தும் நாளின் வேதனை உங்களை பிடித்துக் கொள்ளுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். فقال الملأ الذين كفروا من قومه ما نراك إلا بشرا مثلنا وما نراك اتبعك إلا الذين هم أراذلنا بادي الرأي وما نرى لكم علينا من فضل بل نظنكم كاذبين. அவருடைய அறிவுரையை ஏற்க மறுத்த அவருடைய சமுதாய தலைவர்கள் கூறினார்கள், எங்களுடைய பார்வையில் நீர் எங்களைப் போன்ற ஒரு மனிதரே அன்றி வேறல்லர். மேலும் எங்களிடையே யார் மிகவும் இழிவானவர்களோ அவர்கள் மட்டுமே சிந்திக்காமல் உம்மை பின்பற்றுவதை பார்க்கின்றோம். ஆக எங்களை விட எவ்வித சிறப்பும் உமக்கு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. உண்மையில் உங்களை பொய்யர்கள் என்றே நாங்கள் கருதுகின்றோம். قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي وآتاني رحمة من عنده فعميت عليكم أنلزمكموها وأنتم لها كارهون. அதற்கு நூஹ் கூறினார், என் சமுதாயத்தினரே, கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். நான் என்னுடைய அதிபதியிடமிருந்து தெளிவான சான்றினை பெற்றுள்ளேன். மேலும் அவன் தனது தனிப்பட்ட அருளையும் எனக்கு வழங்கி இருக்கின்றான். ஆனால் அது உங்கள் பார்வைக்கு புலப்படுவதில்லை. நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்வதுமில்லை எனில் நாம் அதனை வலிந்து உங்கள் மீது திணிக்க முடியுமா? وَيَا قَوْمِ لَا أَسْأَلُكُمْ عَلَيْهِ مَالًا إِنْ أَجْرِيَ إِلَّا عَلَى اللَّهِ وَمَا أَنَا بِطَارِدِ الَّذِينَ آمَنُوا إِنَّهُمْ مُلَاقُو رَبِّهِمْ وَلَكِنِّي أَرَاكُمْ قَوْمًا تَجْهَلُونَ. மேலும் என் சமுதாயத்தினரே, இந்த பணிக்காக நான் உங்களிடம் எந்த பொருளும் கேட்கவில்லை. என்னுடைய கூலியோ அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளது. மேலும் எவர்கள் எனது பேச்சை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் விரட்டுபவன் அல்லன். திண்ணமாக அவர்கள் தங்களுடைய இறைவனை சந்திக்க இருக்கின்றார்கள். ஆனால் நான் உங்களை அறியாமையில் உழன்று கொண்டிருக்கும் சமுதாயத்தினராய் பார்க்கின்றேன். وَيَا قَوْمِ مَنْ يَنْصُرُنِي مِنَ اللَّهِ إِنْ طَرَدتُّهُمْ أَفَلَا تَذَكَّرُونَ. மேலும் என் சமுதாயத்தினரே, நான் இவர்களை விரட்டிவிட்டால் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுபவர் யார்? இதை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? وَلَا أَقُولُ لَكُمْ عِنْدِي خَزَائِنُ اللَّهِ وَلَا أَعْلَمُ الْغَيْبَ وَلَا أَقُولُ إِنِّي مَلَكٌ وَلَا أَقُولُ لِلَّذِينَ تَزْدَرِي أَعْيُنُكُمْ لَنْ يُؤْتِيَهُمُ اللَّهُ خَيْرًا اللَّهُ أَعْلَمُ بِمَا فِي أَنفُسِهِمْ إِنِّي إِذًا لَمِنَ الظَّالِمِينَ. மேலும் அல்லாஹ்வின் கருவூலங்கள் என்னிடம் உள்ளன என்றும் நான் மறைவானவற்றை அறிபவன் என்றும் உங்களிடம் கூறவில்லை. நான் ஒரு வானவர் என்றும் வாதிடவில்லை. மேலும் எவர்களை உங்கள் கண்கள் இழிந்தவர்களாய் காண்கின்றனவோ அவர்களை குறித்து அல்லாஹ் எந்த நன்மையையும் அவர்களுக்கு அளிக்கவில்லை என்றும் நான் கூற மாட்டேன். அவர்களின் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அல்லாஹுதான் நன்கறிகின்றான். அவ்வாறு கூறினால்
திண்ணமாக நான் அக்கிரமக்காரனாகி விடுவேன்.